Welcome to Lars Education. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The figure shows some of the electric field lines corresponding to an electric field. Which one of the following is correct? இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பி, சி. ஏல நம்பர் ஆஃப் லைன்ஸ் 3 இருக்குது, ஆனால் குறைச்ச ஏரியாவில். பியில் இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது, சியில் ஒரே மாதிரி இருக்குது, ஏல இருக்கிற மாதிரியே இருக்குது. இதனுடைய சாய்ஸ் என்னென்னா த ஃபீல்ட் அட் ஏ, பிசி மூணையும் கம்பேர் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபீல்டுடைய வேல்யூஸ் என்னன்னு நம்ம அசஸ் பண்ணோம். மெயின் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிளஸ்டர் ஆகிருக்கோ, எங்கே நிறைய ஃபீல்டு லைன் பெர் யூனிட் ஏரியா இருக்கோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா ஏலையும் சிலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கிறதுனால ஃபீல்ட் அட் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு ஃபீல்ட் அட் சி. ஆனால் பியில் இந்த லைன்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறதுனால நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் யூனிட் ஏரியா சீம்ஸ் டு பி லெஸ் அட் பி அண்ட் ஹென்ஸ் த ஃபீல்ட் அட் பி இஸ் லெஸ் தேன் தட் அட் ஏ அண்ட் சி. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இ ஈக்குவல் டு ஏ, இஏ ஈக்குவல் டு இசி ரைட்டாக இருக்குது. தட் இஸ் கிரேட்டர் தேன் இபி சீம்ஸ் டு பி த கரெக்ட் ஆன்சர். இதனால் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு யூ கேன் பை த புக் ஃப்ரம் அமேசான், கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் போட்டு அமேசானில் சர்ச் பண்ணி இந்த புக்கை பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு உள்ளது. நியூமெரிக்கல் ஒர்க் புக் இன் ஃபிசிக்ஸு தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அமேசான். You want to have any clarification, any doubt, you can contact lars.academic@gmail.com. ஒரு இமெயில் அனுப்பினீங்கன்னா, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு இமெயில் அனுப்பினீங்கன்னா we will call you. Wish you all the best.